அழகிய தமிழ் மகன்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஸ்ரேயா வந்து பாடுவாங்க. "தமிழ்நாட்டு மன்மதனே வாராய்" அப்படின்னு அந்த பாட்டு வரும்போதே, நம்ம ஆளு வெள்ள வேட்டி சட்டையில கழுத்துல பார்த்தோன்னா, ரோஜாப்பூ மாலை போட்டு வருவாரு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மன்மதன் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நீங்க நல்லா பார்த்துக்கங்க. தளபதி விஜய் யாருடைய மனசையும் காயப்படுத்திறக் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத பார்த்து பார்த்து பண்றாரு. தன்ன தரக்குறைவா பேசினவங்கள, அசிங்கமா பேசினவங்கள, எதிர்த்து பேசினவங்கள, தரம் தாழ்த்தி தனி மனித தாக்குதல் செஞ்சவங்க, இவங்க எல்லாரையுமே இன்னைக்கு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் மு.க. ஸ்டாலின்லேருந்து, அன்புமணி ராமதாஸ்லேருந்து, சீமான்லேருந்து எல்லாரையும் போய் பார்த்தேன்னா, நேர்ல மரியாதை நிமித்தமா சந்திச்சு, பொன்னாடை போத்தி, அவங்களோட மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி இருந்தால், அது எல்லாத்தையும் மறக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், யாரையும் காயப்படுத்திடக் கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனுஷன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மனுஷன், அவரோட மனைவி விஷயத்துல மட்டும் ஏன் அப்படி கோட்ட விட்டாரு? அந்த விஷயத்திலயும் அவர் இறங்கி போயிருந்தா, சங்கீதா கண்டிப்பா வந்திருப்பாங்களே! அப்படிங்கிற விஷயத்த சொன்னதோட மட்டும் இல்லாம, என்ன இருந்தாலும் தளபதி இப்படி இருக்காரு. அத விட ஒரு படி மேல போயி, நம்ம தளபதியோட அம்மா இப்படி செஞ்சிருக்க கூடாது. த்ரிஷாவோட அவங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சதுனால, அது இன்னும் சங்கீதாவுக்கு வருத்தமடைய வச்சிருக்கும், ஹர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இப்ப காட்டுத்தீ போல சோசியல் மீடியாவுல பரவிட்டு இருக்கு. அப்படி தளபதியினுடைய அம்மா என்ன செஞ்சாங்க? அத பத்தின ஃபுல் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.